தக் லைஃப் மன்னனுக்கே தக் லைஃப்னா அது நம்ம இளையராஜா சாராக தாங்க இருக்கும். வாங்க அப்படி என்ன சம்பவம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். அட்ட பழசா இருக்கே ராஜாவின் டியூனை நக்கல் எடுத்து ராதா ரவி இசைஞானி கொடுத்த பதில். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக திரையுலகில் இசையில் பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தி வருபவர் இசைஞானி இளையராஜா. அன்னக்கிளி திரைப்படத்தின் மூலம் இந்திய சினிமாவில் அறிமுகமானார் இளையராஜா. அதிலிருந்து இவருடைய இசை தான் தமிழ் ரசிகர்களுக்கு காதுகளுக்கு இனிமையை சேர்த்து வருகிறது. சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இளையராஜாவின் இசையில் அமைந்த பாடல்கள் அனைவருக்கும் மனமருந்து. அதேபோல் வெளியூர் பயணங்கள் மேற்கொண்டாலும் இவர் பாடலை கேட்டுக்கொண்டே போகும்போது அந்த பயணமே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை இளையராஜாவின் இசைக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். 80s கிட்ஸ்கள் மட்டுமில்லாமல் இப்போது தான் 2K கிட்ஸ்களும் இளையராஜாவின் இசையை விரும்பி கேட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நடிகர் ராதா ரவி இளையராஜாவை பற்றி அவருடைய கருத்துக்களை ஒரு மேடையில் பகிர்ந்திருக்கிறார். அதாவது ராதா ரவிக்கு தேவா என்றால் மிகவும் பிடிக்குமாம். போடுவது தான் இசை தான். அவர் போடுவதும் இசைதான். ஆனால் இன்னொரு சகோதரர் இருக்கிறார். அவரிடமிருந்து இசையை வாங்குவது அவ்வளவு எளிதான காரியமில்லை. இது நம்ம பூமி படத்திற்காக படத்தின் இயக்குனர் என்னை அனுப்பி இளையராஜாவிடமிருந்து டியூனை வாங்கி வரும்படி சொன்னார். ஏனெனில் அந்த படத்திற்கு நான் தான் தயாரிப்பாளர். அதனால் தான் நான் இளையராஜாவை சந்திக்க போனேன். படத்திற்கு டியூன் அவசரமாக தேவைப்படுத்தால் இளையராஜாவும் அவசரமாக போட்டு கொடுத்தாராம். கொடுக்கும்போது இது ஒரு பழைய டியூன்டா, இது ரொம்ப அவசரப்படுறியேன்னு இப்படி கொஞ்சம் செஞ்சேன் என கூறி அந்த பாட்டை கொடுத்திருக்கிறார். ஆனால் ராதா ரவி சும்மா இருப்பாரா? அதற்கு பழசாக இருக்கலாம், ரொம்ப ஊசி போயிருக்கே, இழுத்தா நூல் கூட வருதுன்னு சொல்லிட்டாராம். ரொம்ப பிரமாதமாக சொல்கிறான் யார் ராதா ரவி, அதை கேளுங்க ஐயான்னு எல்லாருக்கிட்டையும் போய் சொன்னாராம் இளையராஜா. இதை பற்றி கூறும்போது உண்மையை சொல்லும்போது பயப்படக்கூடாது, உண்மையை மட்டும் பயம் வரவே கூடாது, எங்கே இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும் என அந்த மேடையில் ராதா ரவி பேசினார். ஒரு சூப்பராக ஒரு விஷயம் தானே. பாருங்களேன், தக் லைஃப் கொடுத்துருக்காருன்னு பாருங்கள். அவர் சொன்னதை அப்படியே போயிட்டு இவர் பாருங்களேன், அவர் சொன்னது செம்மையாக இருக்குன்னு சொல்லி அப்படியே மாற்றிட்டார் அந்த விஷயத்தையே. ஏன்னா இது பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நூல் வருதுன்னு சொல்லி தக் லைஃபாக ராதா ரவி பேசியிருக்காரு. அதுக்கு இவர் பாருங்கள், எல்லாருக்கிட்டையும் போய் இவன் பேசினதே சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி விஷயம்லாம் இவனுக்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அவரே பாராட்டி அதை ஒரு விஷயமாக ஆக்கிட்டார் பாருங்களேன். இதாங்க இளையராஜா சார். பட் இளையராஜா சாரோட இசைக்கு நம்ம எப்பயுமே அடிமையாக தான் இருக்கும். யாருமே இளையராஜா சாரை குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு டியூனை போட்டு நம்மளை எல்லாரையும் மெய்மறக்க வச்சிருக்கிறது இளையராஜா சாரை தவிர்த்து வேறு யாராக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் இளையராஜா சார் ஒவ்வொரு தடவையும் டியூன் போடும்போது ஏதோ நம்ம புதுசாக நம்ம ஒரு பிறவியே பிறக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பாட்டை கேட்கும்போது நம்மளுக்குள்ளே நம்மளே தோண வைக்கிறாரு இளையராஜா சார். அந்த அளவுக்கு இசையில் ஞானி அப்படிங்கிறது அவருக்கு உண்மையிலே ஒரு கரெக்டான ஒரு பட்டம் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும். சினி ஜங்ஷன் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் ஷேர் தான் என்ன டெய்லி வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.